எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அரசு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. சிபிஓ அதாவது சர்க்கிள் பேஸ்டு ஆபீசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 2600 பேருக்கு மேல எடுக்கிறாங்க இந்தியா முழுவதும். நம்ம தமிழகத்துக்கும் புதுச்சேரிக்கும் எவ்வளவு பேர் எடுக்கிறாங்க, என்ன தகுதி, என்ன வயது, எல்லாத்தையுமே டீட்டெயிலா நான் இந்த வீடியோல சொல்றேன். ஓகே, கமிங் பேக் டு த நோட்டிபிகேஷன். எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முன்னணி அரசு வங்கி. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு தான், டெம்பரவரியா கான்ட்ராக்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சர்க்கிள் பேஸ்டு ஆபீசர்ஸ் அதாவது சிபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பாருங்க, இன்னையில இருந்து வர 29ஆம் தேதி வரையும் இருக்குமா. இதற்கான எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவ்லி ஜூலைல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஹால் டிக்கெட்டும் உங்களுக்கு வந்து ஜூலைல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, சர்க்கிள் பேஸ்டு ஆபீசர் இதுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க எந்த சர்க்கிளுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த சர்க்கிள்ல தான் உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே அப்படிங்கறத அவங்களே கிளியரா வந்து நோட்டிபிகேஷன்ல கொடுத்தாச்சு. பேங்கோட வெப்சைட் பாருங்க, எஸ்பிஐ கெரியர்ஸ் வெப்சைட் தான். நான் டிஸ்கிரிப்ஷன்லயுமே நோட்டிபிகேஷன் பிடிஎஃப் பாக்குறது, அப்ளை பண்றதுக்கான லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். அதுல போயிட்டு நீங்க செக் பண்ணுங்க. ஓகே, அடுத்து பாருங்க, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஆன்லைன் ஃபார் த அதாவது என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கு, அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கு. இந்த லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நமக்கு இருக்காது. ஏன்னா நம்ம தமிழ் ஒரு பாடமா எடுத்து 10th 12th படிச்சிருப்போம். அப்படி இருக்கும் பட்சத்துல நமக்கு இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது இல்லை. அப்போ ஒரு ஆன்லைன் எக்ஸாம், ஒரு இன்டர்வியூ, அவ்வளவுதான். 2 அப்படிங்கிறது இதற்கானது. மொத்தமா கிட்டத்தட்ட 2600 பேருக்கு மேல எடுக்கிறாங்க. ஓகேவா? சோ அது நமக்கு தேவையில்லை. நம்ம தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு எவ்வளவு பேரு? ஓகே, சோ இதுல பாருங்க, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி லாங்குவேஜ் வந்து தமிழ். ஸோ நமக்கு லோக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தமிழ் தான். ஓகே, ரெகுலர் வேக்கன்சில ஒரு 120 வேக்கன்சியும், பேக்லாக் வேக்கன்சில ஒரு 31 வேக்கன்சியும் இருக்கு. அதே மாதிரி மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு ரெகுலர்ல வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க, பேக்லாக்ல வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த ரெகுலர் பேக்லாக் அதெல்லாம் நீங்க மைண்ட் பண்ணாதீங்க, எல்லாமே வந்து நியூ வேக்கன்சி. எல்லா வேக்கன்சிக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம், அது மாதிரிதான். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சென்னை சர்க்கிள்ல வருது. அப்புறம் சென்னைன்னு கொடுத்துட்டாங்களே, அப்ப சென்னையில தான் ஜாப் லொகேஷனா கிடையாது, சர்க்கிள் தான் சென்னை. நீங்க அப்ளை பண்றப்போ சென்னை சர்க்கிள்ல அப்ளை பண்ணுவீங்க. உங்களுக்கான ஜாப் லொகேஷன் தமிழகம் முழுவதும் ஏதோ ஒரு வங்கியில இருக்கலாம், எஸ்பிஐ வங்கியில, நியர்பை வங்கியிலையும் கூட இருக்கலாம். பட் 100% தமிழ்நாடுக்குள்ளதான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, மொத்தமா இருக்கக்கூடிய வேகன்சியா வகுப்பு வாரியா பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ. இது வந்து ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பா இருக்கிறதுனால பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்க ஓபிசில வருவீங்க, உங்களுக்கு எவ்வளோ. அப்புறம் இடபிள்யூஎஸ், ஜெனரல் அப்படின்னு சொல்லி வேகன்சிஸ் வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, மத்திய அரசு வேலை வாய்ப்புக்கு தான் ஓபிசி அப்படிங்கிற சர்டிபிகேட். தமிழக அரசு வேலை வாய்ப்புக்கெல்லாம் அந்த ஓபிசி அப்படிங்கிறது தேவையே இல்லை. ஓகே, மொத்தமா பாத்தீங்கன்னா 2600 பிளஸ் பேக்லாக் வேகன்சி எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 3000 பிளஸ் வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, ஒன் பை ஒன்னா முக்கியமான தகவல் எல்லாமே சொல்லிடுறேன். இது நீங்க வந்து ஏதாவது ஒரு சர்க்கிளுக்கு தான் அப்ளை பண்ணும். இப்போ சென்னைனா அந்த சென்னை சர்க்கிள் மட்டும் தான் அப்ளை பண்ணும். அந்த லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் சொன்னால, அது வந்து 10ஆம் வகுப்பு இல்லைன்னா 12ஆம் வகுப்புல தமிழை ஒரு பாடமா எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை இல்லை, வில் நாட் பி ரெக்வயர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ வழக்கமா உள்ள மாதிரி ஒரு வங்கி தேர்வு, வங்கி எக்ஸாம் சிலபஸ் இருக்குல்ல, அதற்கு ஒரு தேர்வு, அப்புறம் ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்கு. எலிஜிபிள் கிரிட்டீரியால பாருங்க, ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின், ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே, அது எந்த டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எலிஜிபிள் தான். இன்கேஸ் நீங்க இயர் ஆஃப் பாசிங் வந்து போடணும். அதாவது இந்த டிகிரி எப்போ முடிச்சிங்க அப்படிங்கறத ஆன்லைன்ல நீங்க வந்து போற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்க உங்க மார்க் ஷீட்ல உள்ளதோ இல்லை ப்ரொவிஷனல்ல உள்ளதோ நீங்க போடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க ரிசல்ட் வந்த தேதியை கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த இயர் முடிச்சவங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கும், பட் சர்டிஃபிகேட் வந்திருக்கு அதுல அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்த தேதியை வந்து நீங்க வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏஜ் லிமிட் பாருங்க, இதுதான் வந்து குரூஷியல் டேட், 30/4/2025. இந்த டேட்டின் படி ஏஜ் லிமிட் என்ன கேட்கறாங்க அப்படின்னா 21 இருந்து 30 வயது வரை உள்ள ஆண்கள் பெண்கள் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த தேதியில இருந்து இந்த தேதிக்குள்ள பிறந்தவங்க நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். அதற்கு இல்லாம உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. எஸ்சி எஸ்டினா பிளஸ் 5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, 35 வயது வரையும். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா ஓபிசில வருவீங்க, உங்களுக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 33 வயது வரையும் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறது கேட்கறாங்க. போஸ்ட் எசென்ஷியல் அகாடமிக் குவாலிஃபிகேஷன், அதாவது கட்டாயம்
2 வருட முன் அனுபவம் இருக்கணும். அதாவது ஏதோ ஒரு வங்கியில ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் இல்ல ரீஜனல் ரூரல் பேங்க் இல்ல வேற ஏதாவது செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் லிஸ்டட் பண்ணிருக்க ஏதோ ஒரு வங்கி. அப்படி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்குமே லிஸ்டட் ஆகியிருக்கும். ஸோ ஏதோ ஒரு வங்கியில உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஆஸ் அ ஆஃபீஸர் கிரேட்ல உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அது எந்த ஆஃபீஸராக இருந்தாலும் பரவாயில்ல. ப்ளஸ் லோக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இதை பற்றின போதுமான தகவல் நான் கொடுத்துருக்கேன் லோக்கல் லாங்குவேஜ்க்கு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் செலெக்ஷன் அப்படிங்கிறது ஆன்லைன் ப்ளஸ் இன்டர்வியூ 2த்தையுமே வச்சு தான் இருக்குது. எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல இடங்கள்ல இருக்குது. ஆரம்ப சம்பளம் 48,480 ப்ளஸ் அடிஷனல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் அதுக்குன்னு சேர்த்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே ஒரு 60,000க்கு மேலே இருக்கும். செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஒரு வங்கி தேர்வுக்கு என்ன சிலபஸ் அதுதான் இங்கிலீஷ் லாங்குவேஜ், பேசிக் நாலேஜ், பேங்கிங் நாலேஜ், ஜெனரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் எல்லாமே 120 கொஸ்டின் 120 மார்க் 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை முடிச்சதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் டைப்பும் இருக்கு, டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் இருக்கு. டிஸ்கிரிப்டிவ் டைப்ல லெட்டர் ரைட்டிங்கும் எஸ்ஏவும் இருக்கு. இது எல்லாமே இப்போ அப்டேட் பண்ணது தானே. ஓகே, சிலபஸ் ஃபீஸ் பாருங்க. பொதுப்பிரிவினர் இடபிள்யூஎஸ் ஓபிசினா 750, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ உங்களுக்கு ஃபீஸ் இல்லை. ஜஸ்ட் நீங்க ஆன்லைன்ல மட்டும் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணா மட்டுமே போதும். பிளஸ் இந்த தேர்வுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தேவை அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்கு அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளை பண்றப்போ வேணும் அப்படின்னா நீங்க அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து ஃப்ரீ ட்ரைனிங் தான். இந்த தேர்வுக்கு அவங்க கொடுப்பாங்க தமிழகம் முழுவதும் பல சென்டர்ஸ்ல. வேணும்னா நீங்க வந்து அதை எடுத்துக்கலாம். அது கட்டாயம் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஹவு டு அப்ளைல வர 29ஆம் தேதிக்குள்ள எஸ்பிஐ கெரியர் வெப்சைட்ல அப்ளை பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் தரேன். அதில் போயிட்டு நீங்க டீட்டெயிலாக செக் பண்ணுங்க. போட்டோ, சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன் போல வழக்கமா நம்ம ஒரு வங்கி தேர்வுக்கு அப்ளை பண்ண என்னென்ன தேவையோ அதே போல நம்ம இதற்கு அப்ளை பண்ணி ஆகணும். பிளஸ் வந்து ஃபீஸ் இருக்கிறவங்க ஃபீஸ் பே பண்ணிருங்க. டென்டேட்டிவ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தமிழகத்துல இவ்வளோ இடங்கள்ல நடக்குது. ஸோ கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. எலிஜிபிலிட்டி மீட் ஆகுது அப்படின்னா. பிளஸ் அனெக்சர் 2ல போட்டோ என்ன சைஸ், சிக்னேச்சர் என்ன சைஸ், இது போன்ற தகவல் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது மேண்டேட்டரியா இருக்கிறதுனால அந்த ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்டுக்கிறதுல இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெஷர்ஸ் நாட் எலிஜிபிள். ஃப்ரெஷர்ஸ் நீங்க இதற்கு அப்ளை பண்ணாதீங்க. ஓகே, எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன்ல பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.